அனைவருக்கும் வணக்கம். தேசிய மரபு அறக்கட்டளை நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காரிக்கிழமையும் முன்னெடுக்கப்படும் தொன்மை பேசும் நிகழ்வில் இன்றைய சிறப்புரையினை வழங்க நிறுவனர் வையை தமிழ்ச்சங்கம் தேனி மாவட்டம் நாகலாபுரம் புலவர் சா.நா. இளங்குமரன் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களின் குடும்ப உறவாகவும் தொடர்ந்து தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நிலத்துக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் வாழ்ந்து பல வகையான சிறப்பு செயற்பாடுகளை செய்து வரும் எங்களுடைய தமிழ் உறவான ஐயா இளங்குமரனார் அவர்களை வணங்கி அவருடைய செயற்பாடுகள் குறித்தும் அவருடைய அமைப்பு செயற்பாடுகள் குறித்தும் தேனி மாவட்டத்திற்கே இயல்பாக உள்ள தமிழ் உணர்வோடு அம்மாவட்டத்தின் நிலைப்பாடுகளில் முதன்மையாக செயல்பட்டு வரும் வையை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தும் பேசுவதற்காக இன்று அவரை அழைத்துள்ளோம். அவருடைய உரையை கேட்க அனைவரும் காத்திருக்கிறோம். தொடரலாம் ஐயா. நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. தங்களுடைய உரையினை தொடங்கலாங்க ஐயா. வணக்கம். என்னை இம்மண்ணுலகிற்கு ஈந்து மகிழ்ந்திட்ட என் அன்னை தந்தையையும் மண்ணின் மடியில் தவழ்ந்த என்னை தமிழ் அன்னை மடியில் தவழச் செய்த என் ஆசான்மார்கள் திருக்குறள் தொண்டர் சிவசங்கரனார் அவர்களையும் செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் அவர்களையும் செம்மொழி ஆய்வறிஞர் அருளி ஐயா அவர்களையும் முன்னை மொழிக்கெல்லாம் முதலாயும் பின்னை மொழிக்கெல்லாம் தாயாயும் விளங்குகின்ற என் அன்னை தமிழையும் ஒரு சேர பணிகின்றேன் உகந்து. பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செந்தமிழ் அரிமாவின் சீர்மிகு தோன்றலாக புதுவை அருங்காட்சியகத்தை உருவாக்கி திறம்பட செயல்படுத்தி கொண்டு வருகின்ற மதிப்பிற்குரிய ஐயா அறிவன் ஐயா அவர்களின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க இன்று காலையில் இப்படியான ஒரு நிகழ்வில் பேசுவதற்கு ஆட்பட்டிருக்கிறேன். இந்த இனிய நிகழ்வினுக்கு அழைத்திட்ட மதிப்பிற்குரிய அறிவன் ஐயா அவர்கள் இந்த இனிய நிகழ்வினை மிக சரியாக குறித்த நேரத்தில் உட்புகுந்து ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் மனோரஞ்சனி திருநாவுக்கரசு அம்மா அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் பலருக்கும் தேனி வையை தமிழ்ச்சங்கத்திலிருந்து இளங்குமரனின் இனிய வணக்கம். தேனி மாவட்டத்தில் தமிழ் கழக முயற்சிகளும் வையை தமிழ் கழக செயற்பாடுகளும் ஓர் பார்வை என்ற தலைப்பிலே இங்கே பேசுவது நிலையில் ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 1997ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு ஐயா செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் அவர்களையும் செம்மொழி ஆய்வறிஞர் அருளியார் அவர்களையும் நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலைக்கு வந்திருப்பேனா என்று தெரியாது. அதற்கு முன்பு 93ஆம் ஆண்டு தொடங்கி இயல்பாக திருவள்ளுவர் மன்றம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக செயலராக இருந்தேன். அந்த திருவள்ளுவர் மன்றத்தை நிறுவியவர் சிவசங்கரனார் என்கின்ற பெருமகனார்.
அச்செயல்பாடுகளின் ஊடாகவே செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் ஐயா அவர்களையும் ஆய்வறிஞர் ஐயா அருளி ஐயா அவர்களையும் சந்திக்க நேர்ந்தது. இது யான் பெற்ற பேர். என்னை இப்படியான ஒரு தமிழ் களத்திற்கு தள்ளிய பெருமை அவர்களையே சாரும். பொதுவாக தேனி மாவட்டத்தில் தமிழ் நிலை குறித்து பேச வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஒரு அமைப்பை தொடங்கி நடத்துவது என்பது எவ்வளவு கடினமான, சிக்கலான, இக்கட்டு இடர்பாடான செயல் என்பதை அந்த அமைப்பை தோற்றுவித்து நடத்தி கொண்டிருக்கின்ற பலரும் அறிவர். இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் சுமூக சூழலில் நாம் நம்மை சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், செம்மைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அவ்வகையில் எதிர் வருகின்ற இந்த தமிழ் சுமூகத்திற்கு நம்மால் இயன்றதை, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக இயன்றதை செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அரிய பணியை முன்னெடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஆய்வறிஞர் அவர்கள். இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரும் முதன்மையாக இருப்பவர் சொல்லாய்வறிஞர் ஐயா அவர்கள். இந்த பெருமக்களுடைய ஆய்வியல் செய்திகளை, நுட்பங்களை, நுணுக்கங்களை எல்லாம் நாம் புதிதாக படைக்கிறோமோ இல்லையோ, இது அப்பாற்பட்ட செய்தி. ஆனால் படைக்க வேண்டும். அதே நேரத்தில் முன்னவர்களின் மொழியாக்கங்களை எல்லாம் பின்னவர்களுக்கு கடத்த வேண்டிய கட்டாயம் என்பது நமக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு. அவ்வகையில் இந்த வையை தமிழ் சங்கம் அறிஞர் பெருமக்களுடைய முன்னீடாக, வழிநடத்தலாக, இன்னும் சொல்ல போனால் எனக்கு பின்புறம் இருக்கின்ற இந்த திரையின் பின்பாக நான் பெரும்பகுதி வைத்திருப்பது என்றால், மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள், செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் அவர்கள், சொல்லாய்வறிஞர் அருளியார் அவர்கள், திருக்குறள் தொண்டர் சிவசங்கரனார் அவர்கள், இந்த 4 பேருடைய வழிதான், அவர்களுடைய வழியை முன்னெடுத்து செல்வதுதான், அவர்களுடைய மொழியாக்கங்களை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதுதான் எனது முதற்கட்ட பணியாக இந்த தமிழ் சங்கத்தின் மூலமாக தொடங்கினோம். அதுதான் இயல்பு. இன்றைக்கு வரைக்கும் நாம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம், பல்வேறு பொழிவுகளிலெல்லாம் உரை நிகழ்த்துகின்ற பொழுது நான் செந்தமிழ் அந்தனரையோ, சொல்லாய்வறிஞரையோ, பாவாணரையோ சொல்லாமல் விட்டுவிட்டு ஒரு உரைக்குள் சென்றேன் என்றால் நான் நன்றி கொன்றவனாகி விடுவேன் என்ற செய்தியோட பேசுவது வழக்கம். காரணம், உள்ளிருந்து கொடுக்கின்ற செய்திகள் எல்லாம் அவர்களுடையதுதான். அந்த செய்திகளைத்தான் மக்களிடம் விதைக்கின்ற பணியை தமிழ் சங்கத்தின் மூலமாக செய்து வருகிறேன். இது ஒரு புறம்பரை. ஒரு 2002-3 ஆண்டு காலகட்டத்தில் எல்லாம் தேனி பகுதியிலே பெரும்பகுதி குமரி கண்டம் ஆய்வு குறித்தோ அல்லது குமரி மாந்தன் குறித்தோ இங்கு பெரும்பகுதி யாருக்கும் தெரியாத சூழல் தான். மீப்பெரும் எழுத்தாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நிறைய. அவர்களிடமெல்லாம் இந்த குமரி கண்டம்தான் உலகில் தமிழன் தோன்றிய இடம், இந்த முதல் தமிழ மாந்தன் பிறந்தகமும் அதுதான் என்று சொல்லுகின்ற பொழுது ஏளனமாக பார்த்த நிலையெல்லாம் இங்கே நிலவி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகமெல்லாம் குமரி கண்டத்தை நோக்கி குமரியில் தான் முதல் மாந்தன் தோன்றினான் என்ற ஆய்வுகளை முன்வைத்து தேனி மாவட்டமே முன்வைத்து வருகின்றார்கள். இதற்கெல்லாம் இந்த அடிப்படையான ஆக்கங்கள் எல்லாம் எங்கே இருந்து கிடைத்தது என்றால், நான் முன்னவர்களாக குறிப்பிட்ட இந்த 3 பெருமக்களிடமிருந்துதான் கிடைத்தது. 92 காலகட்டத்திலே இவர்களை படிக்க தொடங்கினேன். பாவாணரையும் சரி, ஆய்வறிஞரையும் சரி, செந்தமிழ் அந்தனரையும் சரி நான் படிக்க தொடங்கிய காலகட்டம் 92. குறிப்பாக 1992ஆம் ஆண்டு தென்மொழியின் உறுப்பினராக உள்ளே புகுந்தேன். அந்த தென்மொழி இதழ் ஏற்படுத்திய தாக்கங்கள் பல. அவ்வழியாக பல்வேறு அறிஞர் பெருமக்களையும் புதிய தமிழ் சொற்களையும் நாம் உள்வாங்க நேர்ந்தது.
ஆய்வறிஞரின் கட்டுரைகள், வேதியியல் கட்டுரைகள் எல்லாம் அதில் இடம்பெற்றன. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உந்துதல். மரபு வழியிலே பாட்டெழுத தொடங்குகிறேன் என்றால் அது பாவேந்தரையும் பாவலரேறு அவர்களையும் பின்பற்றியே என்னுடைய பாடல் வரிகள் இருக்கும். எழுத்தோ பேச்சோ பாவாணர், செந்தமிழந்தனர், அருளியையா அவர்களுடைய அந்த எழுத்துகளும் பேச்சுகளுமாகவே இருக்கும். இது இயல்பு. இவற்றையெல்லாம் உள்வைத்துக் கொண்டு நமக்கு நாமே இயங்குவது என்பது வேறு, எதிர்கால இந்த இளைய குமுகத்திற்காக நாம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஐயா வணக்கங்க ஐயா. தங்களோட ஒலி கேட்கலங்க ஐயா. கேட்குதுங்க ஐயா, தொடரலாம். ஐயா தொடரலாங்க ஐயா. நீங்க அப்படி ஆய்வறிஞர் அவர்களுடைய அந்த செய்திகளை எல்லாம் முன்வைத்து வருகின்ற நோக்கத்திலேதான் 2005ஆம் ஆண்டு வையை தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பை தேனியில் தொடங்கினோம். இந்த தமிழ் சங்கத்தின் மூலமாக இதுவரைக்கும் செய்து வந்திருக்கின்ற சில பணிகளை கட்டாயத்திற்குத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்விலே உள்ளே இணைந்திருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஆளுமை மிக்க சான்றோர்கள் அடங்கிய அவை இந்த அவை. பல்வேறு பகுதிகளிலிருந்து அறிஞர் பெருமக்கள் இணைந்திருக்கிறார்கள். அத்துணை பேருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியோடு இந்த குமரி கண்டம் தொடர்பான ஆய்வை முன்வைத்து ஒரு காலகட்டம் தொடங்கி இன்றைக்கு வரைக்குமாக பல்வேறு தமிழ் பணிகள் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றன. தமிழக அரசு எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இந்த எழுத்து சீர்திருத்தம் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அப்படியான ஒரு சீர்திருத்தம் தமிழுக்கு அது கேடு விளைவிக்கும் என்ற அடிப்படையிலே தேனி மாவட்டத்தில் எழுத்து சீர்திருத்தம் கூடாது, கொண்டு வரக்கூடாது, இருக்கின்ற எழுத்துக்களை அதை நாம் இயல்பாக செய்யலாம் என்று கையெழுத்து இயக்கம் நடத்தினோம். அந்த கையெழுத்து இயக்கம் நடத்தி அது தொடர்பான ஆவணங்களை எல்லாம் அரசுக்கு அனுப்பி வைத்ததன் விளைவாக தமிழ் வளர்ச்சி துறையிடமிருந்து அறிவிப்பு வந்தது. அவ்வறிவிப்பு எழுத்து சீர்திருத்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறோம், அது மீண்டும் செயல்படுத்தக்கூடிய சூழல் வந்தால் கட்டாயம் அறிவிப்புகளின் ஊடாக உங்களை தொடர்பு கொள்வோம் என்று வந்தது. இந்த சூழல் நம்ம அந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்திற்காக தமிழ் மொழியின் நிலைப்பாட்டுக்காக நமக்கு கிடைத்த வெற்றி என்று கருதுகிறேன். இன்னொரு புறம் திருமணம், குடும்ப விழாக்கள் எல்லாம் தமிழ் மனம் கமல வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது. பெரும்பாலும் இன்றைக்கு அந்த வேத மந்திரங்கள் ஒலிக்கின்ற திருமணங்கள் தான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. எவ்வளவுதான் தமிழ் சிந்தனையாளராக இருந்தாலும் ஆளுமையராக இருந்தாலும் கூட அந்த சாத்திர சடங்குகளுக்குள் சிக்கி கொண்டு நாம் கிடக்கின்றோம். யாராவது ஒருவர் இதில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலை இருக்கிறது. அதை யார் செய்வது? எளிய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் பூனைக்கு யாராவது மணி கட்ட வேண்டும் தானே, அந்த மணியை நாமே கட்டினால் என்ன என்ற நிலை வந்தது. அப்படியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு குமரி மாவட்டம், குமரி தொடங்கி சற்றேறக்குறைய சென்னை வரை இதுவரைக்குமாக 250 திருக்குறள் நெறி திருமணங்களை வையை தமிழ் சங்கத்தின் மூலமாக செய்து வைத்திருக்கிறேன். 250 திருமணங்கள். இந்த திருமணங்களுக்குள் பல முறை திருக்குறள் தான் உலக பொதுமறை என்பதை உணர்ந்திருக்கிறேன். அப்படி உணர்கின்ற ஒரு 2 தருணங்கள். ஓசூரிலே நடைபெற்ற ஒரு திருமணம்.
அந்த திருமணத்தில் மணமகனின் தந்தை ஒரு சமயத்தவர், மணமகனின் தாய் ஒரு சமயத்தவர், மணமகன் காதல் திருமணம், அந்த காதலி இன்னொரு சமயத்தவர், 2 பேரும் வேறு வேறு மொழி பேசுகிறவர். ஆனால் 2 பெற்றோர்களுடைய சம்மதத்தின் பேரில் ஊர் கூடி அந்த திருமணம் நடத்தப்பெறுகிறது. சாதி, மதம், மொழி, இனம் என அனைத்தையும் கடந்து ஒரு திருமண முறை இருக்கிறது என்றால் அது திருக்குறளை முதன்மைப்படுத்திய திருமணமாக இருக்கிறது என்பதை அந்த திருமணத்தை நடத்துகின்ற பொழுதுதான் நான் கண்டேன். இப்படி இன்னொரு புறம் மதுரையிலே நடந்த ஒரு திருமணம் இருக்கிறது. அந்த திருமணத்தை பொறுத்தமட்டில் பெண் கிறிஸ்தவர், ஆண் இஸ்லாமியர், 2 மத மறுப்பு திருமணம், அது மனிதநேய திருமணம். அதற்கும் இந்த திருக்குறள் நெறி திருமணமே முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருந்தது என்கின்ற செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், உலக பொதுமறை திருக்குறள். நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டியது திருக்குறள். இந்த அடிப்படை நோக்கங்களில், வையை தமிழ்ச் சங்கத்தின் அடிப்படை நோக்கங்களில் குறள் நெறி குமுகாயம் அமைக்க வேண்டும் என்பது. இந்த குறள் நெறி குமுகாயம் என்பது அனைத்தையும் கடந்து மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு உரிய வழியில் அந்த குமுகம் அமைய வேண்டும் என்றால் திருக்குறள் சிந்தனைகள் அனைத்தும் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் அதை சேர்க்க வேண்டும். நமக்கு முன்னவர்களாக இருப்பவர்களிடம் அதை சொல்லி பயனில்லை. ஆனால் நமக்கு பின் வருகின்ற அந்த இளைஞர்களிடமும், பள்ளி குழந்தைகளிடமும், மாணவ மாணவியர்களிடமும் இந்த திருக்குறள் சிந்தனைகளை புகுத்த வேண்டும். அப்படி திருக்குறள் சிந்தனைகளை புகுத்துவதன் மூலமாக, அதனுடைய நுட்பங்களை எல்லாம் விளங்கிக் கொள்வதன் மூலமாக இந்த தமிழரின் பெருமையையும் வாழ்வியல் அறத்தையும் அந்த குழந்தைகள் உணர்ந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் திருக்குறளை மனனம் செய்து சொல்ல வைக்கின்ற அந்த போட்டிகளை நடத்த தொடங்கினோம். அதை தாண்டி திருக்குறள் தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் கட்டுரைகள், கவிதைகள், பேச்சு போட்டிகள் என பல நடத்த தொடங்கினோம். இப்படியாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக திருக்குறள் மனன போட்டியில் கலந்து கொண்டவர்கள் மட்டும் சற்றேறக்குறைய ஒரு 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள். இது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். அப்படி விரிவாக்கம் செய்வதற்கு ஏதுவாக ஊரடங்கு, தீநுண்மி காலம் நமக்கு கை கொடுத்தது. அந்த தீநுண்மி காலத்தில் இணைய வழியாக இந்த திருக்குறள் போட்டிகளை நடத்த தொடங்கினோம். மாணவர்கள் மனனம் தொடர்பாக அந்த போட்டிகளை எல்லாம் முன்வைக்கின்ற பொழுது உலகளாவிய ஒரு பார்வை கிடைத்தது. உட்பகுதி, மாவட்டம் என்பதை தாண்டி உலகளாவிய ஒரு பார்வை கிடைத்தது. இதில் நாம் வியக்கத்தக்க செய்திகள், ஆந்திரத்திலிருந்து ஒரு தம்பி ஆங்கில வழியில் படிப்பவர், அந்த தம்பி கலந்து கொண்டிருக்கிறார். இந்த திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டிருப்பவருக்கு தமிழ் தெரியாது. ஆனால் திருக்குறள் 1330 குறளும் முழுமையாக படித்திருக்கிறார். அப்படி அவரிடம் நீ இந்த குறளை சொல் என்று சொன்னால் தெரியாது, அந்த குறளில் இருக்கின்ற எண்ணை சொன்னாலும் தெரியாது. குறிப்பாக ஒரு 110ஆம் குறள் என்றால் 110 என்ற ஆங்கிலத்தில் சொன்னால் உடனடியாக கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குறளை சொல்லி முடிக்கிறார். இப்படி ஒரு புதிய பட்டறிவை எல்லாம் சந்தித்தோம். இதில் அமெரிக்காவிலிருந்து கலந்து கொண்ட அந்த மாணவர், 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர், திருக்குறளை எப்படி கேட்டாலும் சொல்லுகின்ற தன்மையில் இருக்கிறார் என்றால், இந்த தமிழகம் தாண்டி உலகின் பல்வேறு இடங்களிலும் திருக்குறளை மாணவர்கள் கற்கத் தொடங்கி கற்கிறார்கள் என்ற செய்தியை நமக்கு இந்த ஊரடங்கு காலம் அறிவித்தது. இப்படி பன்னாட்டு திருக்குறள் போட்டி மாவட்டம் என்பதை தாண்டி பன்னாட்டு அளவிலான திருக்குறள் போட்டிகளும் சற்றேறக்குறைய ஒரு 6 போட்டிகள் நடத்தி இருக்கிறோம். அந்த போட்டிகளுக்கு நடுவராக அந்த மாணவர்களுக்கு கேள்விகளை தயாரித்தவர் அன்பிற்கினிய ஆசிரியர்
லட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் தமிழ்ச்சங்க பணியில் இருக்கிறார். அவரும் தற்போது இந்த நிகழ்வின் ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து நாகலாபுரத்தில் அந்த திருவள்ளுவர் மன்றம் என்ற அந்த கரும்பலகையிலே 20 ஆண்டுக்கு மேலாக திருவள்ளுவர் சிலை நிறுவி அதில் திருக்குறளை எழுதி வந்தோம். இது ஒரு பரப்பும் வகை. அந்த வகை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பேருந்தில் வருவோர் போவோர் எல்லாம் அந்த திருக்குறளை படிக்க தொடங்கினார்கள். அதில் சிலர் அந்த பேருந்து ஏறுவதற்காக நின்று கொண்டிருக்கின்ற சிலர், இந்த திருக்குறளுக்கு நீங்கள் எழுதியிருக்கிற பொருள் எங்களுக்கு புரியவில்லை, இதை விளக்குங்கள் என்று கேட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு எளிதாக விளக்குவதற்காக நாம் எடுத்த முயற்சி திருக்குறளுக்கு உரை எழுதக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்தது. அறிஞர்களுடைய உரையை எழுதி கொண்டே வந்தவன், நாமே திருக்குறளுக்கு அந்த எளிய உரையை மக்களுக்கு சொல்கிறோமே, சொன்ன அந்த உரையை அதே நேரத்தில் பிற சொல் கலவாத நல்ல தமிழில் இருக்கின்ற அந்த உரையை எழுத வேண்டும் என்று திருக்குறள் உலக பொது உரை என்ற தலைப்பிலே எழுதினேன். இந்த திருக்குறள் பரப்புகின்ற அந்த சூழல், அதை போல சின்னமனூரிலே கற்பூர பூபதி அவர்கள் அந்த நூலகத்தில் நாள்தோறும் திருக்குறளை எழுதி வருகிறார்கள். அங்கும் பேருந்து பயணத்தில் அந்த பேருந்து ஏறுகின்ற அந்த இடத்தில் நிறுத்தத்தில் கரும்பலகை அமைத்து திருக்குறள் எழுதி வருகிறார்கள். அவர்களுடைய வீட்டிலும் அந்த திருக்குறளை நாள்தோறும் எழுதி வருகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு அடிப்படையாக, ஒரு முதன்மையாக வையை தமிழ் சங்கம் செயல்பட்டு இருக்கிறது என்பதை எண்ணி நமக்கு நாமே வியப்பும் பெருமையும் அடைய வேண்டிய சூழலில் இருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் இந்த பணி மக்களை நோக்கி நகர்கிறது என்கின்ற மகிழ்ச்சி தான் அது. அதை போல நாம் தற்பொழுது நமது குழந்தைகளுக்கெல்லாம் பெயர் எப்படி வைக்கிறோம் என்றால், சோதிடர் சொல்லுகின்ற அந்த எழுத்தில் தான் பெயர் வைக்கிறோம். ஆனால் சோதிடர் சரியாக தமிழ் சொல் நமக்கு கொடுக்கிறாரா என்றால் தமிழில் சொல் கொடுப்பது இல்லை. பெரும்பகுதி வட சொற்கள் தான் வருகின்றன. அந்த வட சொற்களை வைத்துக் கொண்டு நாம் எப்படி தமிழில் பெயர் வைக்க முடியும் என்று எண்ணி பார்க்கிறோம். அவ்வகையில் குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் வழியிலே தான் அந்த பெயரை வைக்க வேண்டும் என்கின்ற நிலையில் பல்வேறு அந்த பெயர்களை தயாரிக்க தொடங்கினோம், அணியப்படுத்த தொடங்கினோம். இன்றைக்கு நம் நண்பர்கள் சுற்றி இருக்கின்ற நிலை என்பதை தாண்டி ஒரு 250 திருமணங்கள் நிகழ்த்தி இருக்கிறேன் என்றால், அந்த 250 திருமணங்களில் பெரும்பாலும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைப்பதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டு வைக்கிறார்கள். இது இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்கான ஒரு உந்துதல். அந்த பணியையும் இந்த வையை தமிழ் சங்கத்தின் மூலமாக சரியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்குறள் ஒப்புவித்தல் தொடர்பாக இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வையை தமிழ் சங்கத்தின் வழியிலே திருக்குறளை கற்றிருக்கிறார்கள். தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தி வருகின்ற அந்த ஒப்புவித்தல் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தகுந்தது. அதுபோல தமிழ் அறிஞர்களுக்கு விழா எடுக்க வேண்டும். பெரும்பான்மையான தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இந்த மண்ணில் மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அப்படி அறிஞர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்ற வகையில் ஏறக்குறைய பாவேந்தர் அவர்களுக்கு விழா எடுத்திருக்கிறோம், பாவலரேறு அவர்களுக்கு விழா எடுத்திருக்கிறோம், வஉசி அவர்களுக்கு விழா எடுத்திருக்கிறோம், செந்தமிழ் அந்தணர் அவர்களுக்கு விழா எடுத்திருக்கிறோம், திருக்குறள் மணி புலவர் இறைக்குருவனார் அவர்களுக்கு விழா எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் வாழ்ந்த காலத்தில் வாழும் முறைப்படி வாழ்ந்து தெய்வ நிலை எய்திய அந்த பெருமக்களை நாம் நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ற அந்த வகையில் தமிழ் மொழி சார்ந்தும் இனம் சார்ந்தும் உழைத்து வருகின்ற அறிஞர் பெருமக்களுக்கு விழா எடுப்பது என்ற நிலையில் பாவேந்தர் 100ஆண்டு விழாவையும் கொண்டாடி இருக்கிறோம்
என்று பதிவு செய்யும். ஒரு தமிழ் அமைப்பு என்பது என்ன என்ன பணிகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் உள்வைக்கிறோம். அதே போல இந்த நூல் பொதுவாக சிற்றூர் புறங்களில் எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் நூலாக்கம் செய்து கொண்டு வருவது என்பது ஒரு அளப்பரிய பணி என்றுதான் சொல்ல வேண்டும். நான் நூலாக்கம் செய்கின்ற பொழுது, புதிதாக எழுத தொடங்குகின்ற பொழுது அதை எப்படி நூலாக்கம் செய்வது என்று தெரியவில்லை. அதற்கான வழிமுறை சொல்வதற்கான ஆட்களும் இல்லை. முன்னவர்கள் எழுதி நூலாக்கம் செய்தவர்களிடம் கேட்டால் மீண்டும் அவர்களை அணுக முடியாத அளவில் நமக்கு பதில் சொல்ல தொடங்கினார். இது ஒரு தாக்கம். இந்த தாக்கம் நமக்கு பின் வருகின்ற எழுத்தாளர்களுக்கும் இதுதானே நிலை என்று என்ன தோன்றியது. அப்படி என்ன தோன்றியதன் விளைவாகத்தான் நாமே ஒரு பதிப்பகத்தை உருவாக்கினால் என்ன என்கின்ற சிந்தனை. அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் வையை பதிப்பகம் என்று ஒரு பதிப்பகத்தை உருவாக்கினோம். அந்த உருவாக்கத்தின் ஊடாக இன்றைக்கு 40க்கு மேற்பட்ட படைப்பாளர்களுடைய நூல்களை படைப்பாக்கம் செய்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இதுவும் இந்த வையை தமிழ் சங்கத்தின் அடுத்த கட்ட பணியாகவே அதை பார்க்கிறோம். அதை போல ஏறக்குறைய பெற்றோரை இழந்த குழந்தைகள், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இன்றைக்கு அடிப்படையில் கல்வி கூடங்களிலே தேமதுர தமிழோசை இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. தொடக்க கல்வி கூடங்கள் எல்லாம் பல ஆங்கிலம் மணக்கின்ற கூடங்களாக, ஆங்கில வழி கல்வி கூடங்களாக மாறிப்போய் விட்டதை எண்ணி பார்க்கிறோம். கேட்பார் இல்லை. இந்த தமிழர்கள் தம்மை தாமே முடமாக்கி கொள்கிறார்கள். ஒரு குழந்தை சரியாக சிந்தனை செய்ய வேண்டும் என்றால் அது தாய் மொழி வழியில் படித்தால் மட்டுமே அதற்கு தற்சார்பு சிந்தனை இருக்கும் என்பது அறிஞர்களுடைய கருத்தியலாக இருக்கிறது. ஆனால் இங்கு நிலைமை என்ன என்றால், தாய்மொழியை தவிர்த்து விட்டு பிற எல்லா மொழிகளையும் படிக்கின்ற சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த குழந்தைகளுக்கு எப்படி தமிழை நாம் கொண்டு சேர்ப்பது என்கின்ற நிலை இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்காகவே பல்வேறு போட்டிகளை கட்டாயமாக அவர்கள் தமிழில் ஒரு பேச்சு அல்லது கவிதை அல்லது கட்டுரையாவது அவர்கள் படைக்கட்டுமே என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பள்ளிக்கூடங்களிலே பல்வேறு தலைப்புகளை கொடுத்து கவிதைகளாக, கட்டுரைகளாக, படைப்பாக்கங்களாக மாற்றுகிறோம். அப்படி மாற்றிய நிலை பல உள. அப்படி செல்லுகின்ற பொழுது நிறைந்த குழந்தைகள், குறிப்பாக அரசு பள்ளிகளில் பயிலுகின்ற பெரும்பான்மையான குழந்தைகள் பெற்றோரை இழந்தவர்கள், பண புழக்கம், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள். இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்கள் மிக வறுமையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்றவர்களுடைய பிள்ளைகள் தான் பெரும்பான்மையான அரசு பள்ளிகளில் படிக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது தேனி மாவட்டத்தில் மட்டும் ஒரு 50க்கு மேற்பட்ட பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன். இவர்களுக்கு எந்த வகையில் உதவலாம் என்ற அடிப்படை எண்ணத்தில் அந்த ஆதரவற்ற நிலையில் பொருளியலில் பின்தங்கியிருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு பாட குறிப்பேடுகளும் எழுதுகோலும் அவர்களுக்கான சீருடையும் இதுவரைக்கும் ஒரு 3500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தமிழ் சங்கத்தின் மூலமாக ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றோம். பொருளியல் என்பது ஆனந்தலதா அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு ஆனந்தவேலண்ணன் அவர்கள் வைத்து நடத்தி வருகிறார்கள். அவர்கள் மூலமாக பொருளியல் பெற்று அந்த குழந்தைகளுக்கு உதவினோம். இந்த உதவுகின்ற அளவுக்கு உள்ளீடான பொருளியல் என்பது நம் சார்ந்ததாக இல்லை. ஆனால் உதவும் உள்ளம் இருக்கிறது. அந்த கொடையாளர்களை நாம் அணுகி பெற வேண்டும் என்ற நிலையில்
அப்படியான ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தார்கள். இதுவரைக்குமாக தமிழ் சங்கம் பிற அமைப்போடு இணைந்து ஏறக்குறைய 3500 குழந்தைகளுக்கு அந்த சீருடையும் எழுதுகோலும் அவர்களுக்கான வழி நடத்தலையும் செய்திருக்கிறது. அப்படி வந்த குழந்தைகள் சிலர் படித்து அரசு பணிகளிலும் இருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு இந்த நிகழ்வில் பதிவு செய்கிறேன். இது தாண்டி இன்றைக்கு பா எழுதுகிறோம். பாக்களின் வகைகள் நிறைய வந்துவிட்டன. நிறைந்த வகைகள் வந்துவிட்டன. புதிதாக நறுக்குகள், லைக்கு, சென்றியு, பழமுன்றியு என்று பல்வேறு கவிதை வடிவங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனால் இலக்கணத்தில் அந்த மரபு நிலையில் எழுதுவதற்கான ஆட்கள் மிக குறைந்து கொண்டிருக்கிறார்கள். மரபில எழுதவில்லை என்றால் என்ன, கவிதைக்குள் வராதா என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுள் ஆர்வப்பட்டவர்கள் மரபு வழியில் பா எழுத வேண்டும் என்று விரும்பியதன் விளைவாக புலனத்தின் வழியாக அறிவிப்பு செய்து அதன் வழியாக தேர்ந்தவர்கள் ஒரு 80க்கு மேற்பட்டவர்களுக்கு வையை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக மரபு வழியிலே பா எழுதுகின்ற பயிற்சியை வழங்கினோம். இப்பொழுது நிறைந்த பாவலர்கள் வந்திருக்கிறார்கள். இதன் ஊடாக இப்போதும் அவர்களுக்கு நாம் முன்வைக்கின்ற செய்தி, மொழி கலப்பு செய்யாதீர்கள் என்கின்ற செய்தியையும் அவர்களுக்கு வைத்து வருகின்றோம். நாம் பெரும்பகுதி ஒரு இடத்திற்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஒரு உடையை தேர்வு செய்கின்றோம். அந்த உடையில் சிறு அழுக்கு கூட பட்டுவிடக் கூடாது, அது வெண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். பளிச்சென்று தெரிய வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் நாம் பேசுகின்ற மொழியில், நாம் எழுதுகின்ற மொழியில், நாம் யார் என்று நம்மை அடையாளப்படுத்துகின்ற மொழியில் எத்தனையோ பிற அழுக்குகளான பிற சொற்களை எல்லாம் கலந்து கலந்து எழுதி பெருமைப்படுகிறோம். அந்த மொழியை சிதைக்கிறோம் என்பதையும் எதிர்வரும் தலைமுறையினருக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறோம் வையை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக. இப்படி உணர்த்துவதற்கு அடிப்படையான வேர்களை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில்தான் நான் முதலிலேயே தொடங்குகின்ற பொழுதே சொன்னேன், இந்த வையை தமிழ்ச்சங்கம் என்பது யாருடைய எழுத்தியலை, மரபியலை, மொழியியலை பின்பற்றி வருகிறது என்பதை நான் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறேன். இந்த அரிமாக்களுடைய மொழியியல் கூறுகள் தான் தமிழ்ச்சங்கத்தின் ஊடாக பல இடங்களில் விதைத்து வருகிறோம் என்பதை மீண்டும் இந்த நினைவுபடுத்துவதில் கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புலனத்தில் இருக்கின்ற பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமலும் இருக்கலாம். உலக அளவில் தொல்காப்பிய முற்றோதல் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 இரட்டையர்கள் தான் அந்த முற்றோதலை செய்தார்கள். இதுவரைக்கும் தொல்காப்பியத்தை முழுதுமாக முற்றோதல் செய்து மனனம் செய்து முற்றோதல் செய்தவர்கள் இந்த இரட்டையர்களுக்கு முன்பு யாரும் இல்லை என்பது வரலாறு. அதற்கும் அந்த ஊரடங்கு காலம்தான் கை கொடுத்தது. திருக்குறளிலே அவர்கள் 1330 திருக்குறளையும் முழுதுமாக எப்படி கேட்டாலும் சொல்கின்ற நிலையில் அந்த குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது தமிழ் வளர்ச்சித்துறை வழங்குகின்ற பரிசை உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன் என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லி இருந்தேன். அதை செய்தும் கொடுத்தேன். தமிழ் வளர்ச்சித்துறை நடத்துகின்ற போட்டியிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றதன் விளைவாக பரிசு பெற்றார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுதுதான், தமிழர்களின் 2 விழிகள் என்றால் ஒன்று தொல்காப்பியம், இன்னொன்று திருக்குறள். திருக்குறள் என்ற அந்த விழியின் ஒளியை பெற்றிருக்கின்ற தாங்கள் தொல்காப்பியம் என்ற இன்னொரு விழியின் ஒளியையும் திறந்தீர்கள் என்றால் உலக அளவில் இதை உற்று பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். பலரும் தொல்காப்பியத்தை தொடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொன்னேன்.
அந்த குழந்தையின் பெற்றோர் இது நம்மால் இயலுமா என்று அந்த குழந்தையின் தாய் கேட்டார்கள். திருக்குறள் முழுவதுக்குமாக சொன்ன உங்களால் தொல்காப்பியத்தையும் முழுமையாக சொல்லித்தர இயலும் என்று அந்த குழந்தைகளின் தாய் ஜெயமணி அவர்களிடம் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது, அது ஊரடங்கு காலம், நூலே கிடையாது, நூல் இல்லை, நாம் வழிமுறை மட்டுமே படுத்த வேண்டியது, போக்குவரத்து கிடையாது. இப்படியான சூழலில் தான் அந்த குழந்தைகளுக்கு தொல்காப்பிய நூல் 2 நூல், ஒன்று சின்னமனூரை சார்ந்த முத்துக்குமார் அவர்கள் அந்த நூலை படக்கோப்பு வடிவில் அனுப்பினார்கள். இன்னொன்று மதுரை தொல்காப்பியர் மன்றத்தின் தலைவர் இருளப்பனையா அவர்கள் அந்த குழந்தைகளுக்கான தொல்காப்பிய நூலை அஞ்சலில் சேர்ப்பித்தார்கள். இந்த நூலை வைத்துக் கொண்டுதான் அந்த குழந்தைகள் படிக்க தொடங்கினர். படிக்க தொடங்கி அதை மனனம் செய்து ஏறக்குறைய புதுவை அகில இந்திய சாதனை பதிவு புத்தகத்தின் தலைவர் வெங்கடேசன் அவர்களுடைய கண்காணிப்பில் உலக திருக்குறள் சமுதாய மையம் சக்கரவர்த்தி ஐயா அவர்களுடைய முன்னெடுப்பில் இந்த முற்றோதல் என்கின்ற இந்த நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வு நடைபெற்றதன் விளைவாக முதலிலே இந்த குழந்தைகள் தான் உலக அளவில் தொல்காப்பியத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்ற நிலையில் உலகின் முதல் திருக்குறள் தூதுவர் என்ற விருதினை அந்த குழந்தைகள் பெற்றார்கள். இப்பொழுது பலரும் தொல்காப்பியத்தை கட்டுரையாக்கம் செய்வதற்கும், தொல்காப்பியம் குறித்து மனனம் செய்வதற்கும், தொல்காப்பியத்தில் ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்று அதன் வழியாக செல்வதற்கும் முதல் வித்தாக அமைந்தது என்றால் இந்த தேனி மாவட்டத்தில் வையை தமிழ்ச்சங்கம் வித்தாக அமைந்தது. அந்த வித்தின் விரிநிலையாக பல்வேறு, இப்பொழுது நான் சொன்னேன், முத்துக்குமார் ஐயா, கற்பூர பூபதி ஐயா அவர்கள், இருளப்பனை ஐயா அவர்கள், இப்படி பல்வேறு கூட்டமைப்பு, இந்த கூட்டமெல்லாம் ஒருங்கு சேர்ந்து அடுத்த கட்டத்திற்கு அந்த தொல்காப்பியத்தை நகர்த்தி இருக்கிறது என்பதையும் எண்ணி பார்க்கிறோம். ஒரு பணியை எப்படி முன்னெடுக்க வேண்டும், அதை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு அமைப்பு என்பது பெயரளவிற்கு வைத்துக்கொண்டு தன்னை முதன்மைப்படுத்துவதல்ல. அப்படி முதன்மைப்படுத்தினால் அது அமைப்பும் அல்ல. தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொண்டிருப்பவர் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த இயலாது. இந்த செய்தியை நான் கற்றுக்கொண்ட இடம் சொல்லாய்வறிஞர் அவர்களிடம்தான். அவரை நாம் பார்க்கலாம், எந்த இடத்திலும் அவர் தன்னை முதன்மைப்படுத்தியது கிடையாது. அவர்களோடு நான் நேரடியாக பேசுகின்ற பொழுது கூட இந்த செய்தியை ஐயா அவர்களிடம் முன்வைத்திருக்கிறேன். அவர் சொன்னார், யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பணியாத ஒரு ஆண்மை உங்களிடம் இருக்கிறது அல்லவா, அது உங்களுக்கு தமிழ் கொடுத்தது என்று ஆய்வறிஞர் அவர்கள் சொன்னார்கள். அந்த சொல்லுகின்ற நிலை என்பது யாரிடம் கற்றுக்கொண்டேனோ அவரே இதை சொல்லுகின்ற பொழுது ஏற்பட்ட அந்த மன மகிழ்வு இருக்கே, அதற்கு அந்த மகிழ்ச்சிக்கு எல்லை கிடையாது. இப்பொழுது அந்த தொல்காப்பியம் தொடர்பாக இப்படியான ஒரு உலக சாதனை முன்னெடுப்பை நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து பல்வேறு உலக சாதனை என்கின்ற பெயரில் பல்வேறு தொல்காப்பியத்தை பலரும் தொல்காப்பியத்தை எடுக்கிறார்கள் என்கின்ற நிலைக்கு ஒரு விதையாக தேனி மாவட்டத்தில் இந்த வையை தமிழ்ச்சங்கம் அதனை முன்னெடுத்திருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்பார் பாவேந்தர். குழந்தைகளின் பெயர் மட்டுமா தமிழில் இல்லை? எந்த வணிக நிறுவனத்தின் பெயராவது தமிழில் இருக்கிறதா? ஆட்சி மொழி சட்டம் இருக்கிறது. வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்று ஆட்சி மொழி சட்டம் இருக்கிறது. ஆட்சி மொழி சட்டத்தை எந்த வணிக நிறுவனமும் பின்பற்றவில்லை. எந்த வணிக நிறுவனமும் பின்பற்றவில்லை என்பதை அரசு கேட்கவில்லை. அப்படி என்றால் ஒரு கண் துடைப்புக்காகத்தான் இந்த சட்டத்தை ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்களா என்ற எண்ணம் கூட இருக்கிறது.
சட்டப்படி வணிக நிறுவனத்தின் பெயர் பலகைகள் தமிழில் இல்லை என்றால் அது சட்டப்படி குற்றம். அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா என்றால் எடுக்க வேண்டும். எடுக்கவில்லை என்றால் அரசே இந்த பிறமொழி கலப்பிற்கு துணையாக இருக்கிறது என்று பொருள். ஆக இந்த வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் என்று பல்வேறு திருமுனை போராட்டங்களை கூட நடத்துகிறது. தேனி மாவட்டத்தில் பெரும்பான்மையான நகரங்களில், பெரும்பான்மையான வணிக நிறுவனங்களில் என் கால் படாத நிறுவனம் இல்லை என்று சொல்ல இயலும். ஒவ்வொரு நிறுவனத்தையும் சந்தித்து அவரிடம் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வருகின்ற பொழுது நம்ம ஏளனமாகத்தான் பார்க்கிறோம். உனக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை என்றையும் சொல்கிறார்கள். சிலர் ஆமையா வந்துட்டாரு என்று சொல்லி இழிவுபடுத்துகிறவர்களையும் பார்த்திருக்கிறேன். இந்த தெருமுனை கூட்டங்கள் பரப்புரை என்பதை தாண்டி தமிழ் வளர்ச்சி துறை இந்த சட்டம் இருக்கிறதே, இந்த சட்டத்தை தமிழ் வளர்ச்சி துறையோடு அணுகினால் என்ன என்கிற ஒரு சிந்தனை வாய்த்தது. அந்த சிந்தனையின் வாய்ப்பாக தேனியில் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய உதவி இயக்குனர் நமக்கு நல்ல நட்பாக வாய்த்தார், இளங்கோ ஐயா அவர்கள். அந்த நட்பின் அடிப்படையில் அவர் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆய்வுக்கு செல்வது ஒரு புறம். இப்பொழுது துறையோடு சேர்ந்து இயங்கினோம். அப்படி துறையோடு சேர்ந்து இயங்குகின்ற பொழுது நம்ம ஏளனப்படுத்துகின்ற நிலை இல்லை என்றாலும் கூட சில நிறுவனங்களின் பெயர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் பல நிறுவனங்களின் பெயர்களும் இன்னும் மாற்றாமலேயே இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அவர்களிடம் நாம் சென்று அணுகுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பெரும்பகுதியான அந்த விளம்பர பலகைகள் எல்லாம் 1 இலக்கம் 1.5 இலக்கம் அளவிற்கு தொகை செலவழித்து அதை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பெயர் வைக்கவில்லை என்றால் அதற்கான தண்ட தொகை என்பது 50 ரூபாயாக இருந்தது. இந்த 50 ரூபாய் தானே என்று கட்டிவிட்டு அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். இப்பொழுது சட்ட திருத்தம் நமக்கு தேவை இருக்கிறது. அந்த சட்ட திருத்தம் என்பது தமிழ்நாட்டில் சட்டப்படி அந்த சட்டத்தின் அடிப்படையில் வணிக நிறுவனங்களுக்கு பெயர் தமிழில் வைக்கவில்லை என்றால் அவர்களுடைய உரிமை பறிக்கப்படும், அவர்கள் வணிகம் நடத்த இயலாது என்கின்ற சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் இது சரியாகிவிடும் என்று கருதுகிறோம். அப்படி அரசுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அல்லது 50 ரூபாய் என்பதை தந்த தொகை, அந்த தொகையை ஒரு 10,000 அல்லது ஒரு 20,000 என்று மாற்றினால் 4 முறை தண்டம் கட்டுவதற்கு பதிலாக அவர் பெயர் பலகையை மாற்றலாம் அல்லவா என்ற நிலையில் இது தொடர்பாக அரசுக்கு பல மடல்களை விடுத்திருக்கிறோம். அந்த மடல்களின் விடுப்பு தொடர்பாகத்தான் 50 ரூபாய் என்பது 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறதே தவிர அந்த உயர்த்தல் என்பதே சரியானது இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தியல். அது 1000 ரூபாயை அவர் மீண்டும் கட்டிவிட்டு வணிக நெருங்கல் அந்த பலகைகளுடைய பெயரை பிற மொழியில தான் எழுதி இருக்கிறார் என்பதையும் பார்க்க இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். நாம் வாழுகின்ற நாடு தமிழ்நாடு, நாம் பேசுகின்ற மொழி தமிழ், இந்த மண்ணின் ஆட்சி மொழி, இந்த நாட்டின் ஆட்சி மொழி தமிழ். எனவே ஆட்சி மொழிக்கு எதிராக செயல்படக்கூடாது என்கின்ற நிலையை அரசுக்கும் நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பான பல்வேறு மடல்களை அரசுக்கு விடுத்திருக்கிறோம். இன்னொரு புறம் அரசு அந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் தலைப்பெழுத்து இருக்கிறது அல்லவா, பெயரின் முன்னெழுத்து பெரும்பகுதி ஆங்கிலத்தில் தான் எழுதி இருந்தார்கள். தலைப்பெழுத்தும் தமிழில் தான் இருக்க வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் வைத்தோம். அந்த வேண்டுகோள் எல்லாம் என்னுடைய முகநூல் பக்கத்தில் கூட அதை பதிவு செய்திருந்தேன். அதற்கு பின்பாக அரசு ஆணை வந்தது. அரசு ஆணை பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுடைய பெயர் பட்டியலை எழுதுகின்ற பொழுது முன்னெழுத்தும்
தமிழில்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அரசாணை வந்தது. இப்பொழுது பல பள்ளிகளில் அதை கடைபிடிக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. ஆனால் சட்டத்தின் மூலமாக கடைபிடிப்பது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட உணர்வு தொடர்பாக இந்த மக்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் நாம் கையாளலாம் என்கின்ற சிந்தனையும் நமக்குள் ஒரு புறம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆட்சி மொழி கருத்தரங்கம் தமிழ் வளர்ச்சி துறையோடு இணைந்து ஆட்சி மொழி கருத்தரங்கம், ஆட்சி மொழி பயிலரங்கம், கலை சொல்லாக்கம் என்று அந்த வகுப்பு தொடர்பான நிலை இருக்கிறது. இவ்வகையில் தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறையோடு இணைந்து பல்வேறு பயிலரங்குகளை அவர்கள் நடத்திய அந்த பயிலரங்கில் பயிற்சியாளராக கலந்து கொண்டிருக்கின்றேன். அதில் கலை சொல்லாக்கங்கள் தொடர்பாக பல வகுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. ஏறக்குறைய ஒரு 9 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணியை செய்து வருகிறேன். அவ்வகையில் குறைந்த அளவு ஒரு 20,000 30,000 பேராவது அந்த பயிற்சியில் கலந்திருப்பார்கள். அதில் குறிப்பாக இந்த கலை சொல்லாக்கங்களுக்கெல்லாம் நமக்கு உதவுவது என்றால் சொல்லாய்வறிஞருடைய அயற்சொல் அகராதி நமக்கு பெருந்துணையாக இருக்கிறது. அதை போல இறைக்குருவனார் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்ற அந்த பிற சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அது தொடர்பான அகராதி இருக்கிறது. செந்தமிழ் அந்தணருடைய செந்தமிழ் சொற்பிறப்பியல், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி இது நமக்கு செந்தமிழ் பொருட்களஞ்சியம் இது நமக்கு துணையாக இருக்கிறது. இந்த பெருமக்களுடைய அந்த கலை சொல்லாக்கங்களை எல்லாம் அரசு அலுவலர்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை சற்றேறக்குறைய ஒரு 9 ஆண்டு காலமாக தொடர்ந்து அதை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் என்ற இந்த உள்ளீடான செய்திகளை முன்வைக்கின்றோம். நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு செய்திகள் இங்கே கிடக்கின்றன. இது இங்கு நாம் பயன்படுத்திய தமிழ்ச்சங்கத்தின் வழியாக நாம் பயன்படுத்திய அறிஞர் பெருமக்கள் என்றால் பல நெடுமாறன் ஐயா அவர்கள், உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்கள், சொல்லாய்வறிஞர் அருளி ஐயா அவர்கள், தேனம்மா அவர்கள், இன்னும் சொல்ல போனால் நான் அடிக்கடி பெருமையாக சொல்லிக் கொள்வது என்னுடைய தோழமைகளிடமெல்லாம் நான் தென்மொழி குடும்பத்தை சார்ந்தவன் என்று. இந்த தென்மொழி குடும்பத்தின் உறவாக, நெருங்கிய உறவாக எனக்கு வாய்த்தது என்றால் தேனம்மா அவர்களிடம் நான் பல முறை மனம் விட்டு பேசியிருக்கிறேன். அவர்களும் மனம் விட்டு பேசுவார்கள். சில நேரங்களில் அந்த பேச்செல்லாம் கண்ணீராக கூட மாறிவிடும். இப்படி எங்கோ ஒரு மூலையில் பிறந்தோம். ஆனால் தமிழ் ஒரு நெகிழ்ச்சியான உறவை நமக்கு தந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது ஆய்வறிஞருடைய குடும்பம் தம்பி தெள்ளியனாக இருக்கட்டும், அது அறிவனையாவாக இருக்கட்டும், தேனம்மாவாக இருக்கட்டும், ஆய்வறிஞராக இருக்கட்டும், இந்த பெருமக்கள், இந்த குடும்பம் இது எங்கள் குடும்பம். எங்கள் குடும்பத்தில் ஒருவனாகத்தான் இன்றைக்கு இந்த இடத்தில் உட்கார்ந்து பேசுகிறேன். ஒரு மனநிறைவு இருக்கிறது. இது போல நிறைய ஆய்வுகளை எல்லாம், இந்த முன்னவர்களின் ஆய்வுகளை எல்லாம், மூத்தவர்களின் ஆய்வுகளை எல்லாம், அவர்களுடைய எழுத்தாக்கங்களை எல்லாம் எதிர்வரும் தலைமுறையினருக்கு ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் அதை விதைக்க வேண்டும். நாம் படைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லைதான். ஆனால் நமக்கு தேவையான அத்தனை மொழியாக்கங்களையும் நமக்கு முன்னவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அவற்றை பின்னவர்களுக்கு கடத்துகின்ற பணியில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மதுக்கடை தொடர்பாக தமிழ்நாட்டுக்கு முழுமையாக மதுவிலக்கு வேண்டும் என்ற நிலையில் ஒரு 23 நாள் தேனியில்
உண்ணா நிலை அற போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு 23 நாள் அந்த பணியை செய்தோம். தொடர் உண்ணாநிலை அற போராட்டம். அப்படி செய்கின்ற பொழுது 23ஆம் நாள் தலைப்படுத்தினார்கள். தலைப்படுத்தி அந்த போராட்டம் நீர்த்து போனது ஒரு புறம் இருக்கிறது. அதை போல தேனி மாவட்டத்தில் 152 அடி முல்லை பெரியாறு அணை, அதில் 152 அடி நீரை தேக்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டம் பெரும் போராட்டமாக மாறுவதற்கு முன் பணிகளை எல்லாம் செய்தது இந்த தமிழ் சங்கம் முன்னெடுத்த பணிகளில் ஒன்று. அதற்கான அந்த போராட்ட களங்களை எல்லாம் விரித்தால் பணி என்பது வேறு விதமாக போய்விடும். ஆகவே அதை விரிவெஞ்சி அப்படியே விடுக்கிறேன். அதை போல நீச்சுநோவாக இருக்கட்டும். இந்த நீச்சுநோ என்பது இந்த தேனி மாவட்ட மண்ணுக்கு கேடு தரும் என்கின்ற நிலையில் அதை எதிர்க்கும் போராட்டத்தை நிகழ்த்தினோம். கண்ணகி கோயில் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக சிக்கலில் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஆங்கிலேய அரசின் கணக்குப்படி அந்த காலகட்டத்தில் அவர்கள் மொழிவாரி மாநிலங்களாக இந்த மண்ணை பிரிக்கின்ற பொழுது கண்ணகி கோட்டம் இன்றைக்கு இருக்கிற கோயில் சுமார் 41 அடி நமது தமிழக எல்லைக்குள் இருக்கிறது. அந்த கோயிலிலிருந்து 41 அடி தாண்டித்தான் கேரள எல்லையே தொடங்குகிறது என்ற நிலையில் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய உரிமையை தமிழ்நாடு அரசு கேரளாவுக்கு விட்டு கொடுத்திருக்கிறது. கண்ணகி கோயில் என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. அது சரியான முறையில் கவனம் செலுத்தப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று தேனி மாவட்ட ஆட்சியரிடத்திலே கூட அது தொடர்பான செய்திகளை எல்லாம் முன்வைத்து அவருக்கு மடல் விடுத்தோம். நேரடியாக சென்றும் அதை பார்த்தோம். இவற்றையெல்லாம் தாண்டி தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த பெயர்கள் நல்ல தமிழில் இல்லாமல் ஆங்கில உச்சரிப்பில் இருக்கின்ற பெயர்களை எல்லாம் உச்சரிப்பும் தமிழாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசின் ஆணையின்படி ஏறக்குறைய ஒரு 240 பெயர்களை அந்த தமிழ் ஒலிக்குறிப்புக்கு மாற்றம் செய்தேன். அந்த மாற்றம் செய்கின்ற பணியை தமிழ் வளர்ச்சித்துறை எமக்கு அளித்தது. அப்படி ஒலிக்குறிப்பு மாற்றம் செய்கின்ற பொழுது அது 240 பெயர்கள் என்றாலும் கூட அவர்கள் இறுதியாக வடிகட்டி ஏறக்குறைய ஒரு 80 பெயர்கள் வரைக்கும் கொணர்ந்தார்கள். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற செய்தியை முன்வைக்கிறேன். அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எடுத்துக்காட்டிற்காக ஒன்றை சொல்லுகிறேன். கம்பம் என்கின்ற சொல்லுக்கு அதை CAM PAM அப்படி போடலாம், அல்லது KAM BAM என்று போடலாம். அது CU என்று போட்டிருக்கும். போடுகின்ற பொழுது ஒலி குறிப்பு அதை கும்பம் என்றுதான் உச்சரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே போல இப்ப புதுவை இந்த உள்ளே இணைகின்ற பொழுது PU DHU VAI என்று இருந்தது. அதுதான் ஒலிக்குறிப்பு. தேனியிலே ஒரு ஊர் இருக்கிறது புதுப்பட்டி என்று. இந்த புதுப்பட்டி என்ற ஊரை PU DU PA TTI என்று போட்டிருந்தார்கள். அப்படி போடுவது தவறு. PU DHU PA TTI என்று போட வேண்டும் என்று அந்த ஒலிக்குறிப்பு மாற்றம் செய்தோம். ஆட்சியர் கூட கேட்டார்கள், அதை எதற்கு இப்படி சொல்கிறீர்கள்? PU DU என்றுதான் போட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி போட்டால் அது புடுபட்டி என்று வரும் என்று சொன்னேன். ஆகவே ஒலிக்குறிப்பையும் நாம் இந்த மண்ணிற்கு ஏற்ற, அந்த தமிழுக்கு ஏற்ற நிலையில் மாற்றுகின்ற பணியையும் வையை தமிழ் சங்கத்தின் மூலமாக இந்த பணியை எல்லாம் முன்னெடுத்து செய்திருக்கிறோம் என்று தேனி மாவட்டத்தில் வையை தமிழ் சங்கம் தொடர்பான அது ஆற்றி வருகின்ற தமிழ் பணி தொடர்பான செய்திகளை எல்லாம் இன்றைக்கு முன்வைப்பதற்கு புதுவை அருங்காட்சியகத்தின் மூலமாக இப்படியான ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பேராளுமை அறிவன் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்தினையும் கூறி இந்த இனிய இணைப்பில் இதுகாரும் இணைந்திருக்கின்ற பேராளுமைகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த மகிழ்வையும் நன்றியையும் வாழ்த்தினையும் கூறி வள்ளுவம் பரவ வேண்டும், வள்ளுவம் பரவ வேண்டும்.
என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் பேரன்பும் நன்றியும் வணக்கமும். வாழ்க வள்ளுவம், வாழ்க வையகம். வையை தமிழ்ச் சங்கத்திலிருந்து இளங்குமரன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இது கேள்விக்கான நேரம். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். கேள்வி கேட்கிறவ கேட்கலாமா? வணக்கம். மதுரை தொல்காப்பியர் மன்ற தலைவர் ஈரலப்பன் பேசுறேன். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களை வரவேற்கிறேன். நீங்க உங்களுடைய சாதனைகள்ல ஒரு பகுதியை மட்டும் சொல்லியிருக்கீங்க. அதுவே ரொம்ப சிறப்பா இருந்தது. தொல்காப்பிய குழந்தைகள் அவங்களுக்கு உலக தொல்காப்பிய தூதர்கள்ங்கிற பட்டம் வாங்கி கொடுத்தீங்க. அது 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 தொடர்பான இப்ப நிகழ்கால நடவடிக்கைகள் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த தொல்காப்பிய குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு என்ன வகையில கொண்டு போயிருக்கீங்க, அந்த செய்தி மட்டும். மகிழ்வையா. இந்த தொல்காப்பிய மனன முற்றோதல் இது தொடர்பாக, இந்த மனன முற்றோதல் தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அந்த குழந்தைகளை நேரடியாக அழைத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்தார் என்பது ஒரு செய்தி. அந்த தொல்காப்பியம் தாண்டிய அடுத்த செய்தி அது. தற்பொழுது அதே குழந்தைகள் தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் ஒரு சேர முற்றோதல் செய்தது இதுவரைக்கும் யாரும் இல்லை. அந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் முற்றோதல் செய்வது தொடர்பான களப்பணிகள் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றன. இது ஒரு புறம். இன்னொரு புறம் சிலப்பதிகாரத்தை முற்றோதல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பாதியை அவர்கள் மனனம் செய்திருக்கிறார்கள். இது அடுத்த கட்டமான நகர்வாக பார்க்கிறோம். அதே போல இந்த முற்றோதல் தொடர்பான குறுவட்டு என்பது அமெரிக்க தொல்காப்பியர் மன்றமும், அமெரிக்காவில் இருக்கின்ற உலக தொல்காப்பியர் மன்றமும், தேனி வையை தமிழ் சங்கமும் இணைந்து இந்த குழந்தைகளுடைய அந்த மனனம் செய்த அந்த நிகழ்வை, தொல்காப்பிய மனனத்தை குறுவட்டாக வெளியிட்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியையும், தமிழ் சங்கத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கின்றோம் என்ற செய்தியையும் பதிவு செய்கிறேன் ஐயா. தொடர்ந்து வெளிநாட்டில் நடைபெறுகின்ற ஒரு தொல்காப்பிய மாநாடு, அந்த மாநாட்டு தொடர்பான குழந்தைகளை அழைத்து செல்வது தொடர்பான செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அது நிறைவேறியதற்கு பின்பாக அதை பற்றி பேசலாம். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என் பேர் முத்துக்கண்ணன் ஐயா. நானும் தேனி மாவட்டத்திலிருந்து ஐயா பேசுறேன். உங்களது உரை வந்து அருமையா இருந்தது ஐயா. ஐயா, அந்த தனியார் பள்ளிகள்ல வந்து தமிழ் அவ்வளவா ஊக்குவிக்கிறதுன்னு பெரும்பாலும் இது பண்றாங்க. அதை சரி செய்ய ஏதாவது? இது நம்ம அரசு மூலமா தான் எதையுமே செய்ய இயலும் ஐயா. நாம இருக்கிறோம், நாம போய் சொல்லலாம். ஆனா அவங்களுடைய பாடத்திட்டம் என்ன, அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க சொல்லி கொடுக்கறாங்க. அதுக்கெல்லாம் நாம ஒத்துக்கிட்டு தான் அங்க போயிருக்கிறோம். சரி, இல்லையா, மாணவர்களுடைய சேர்க்கை வந்து அரசு பள்ளிகளை காட்டும் தனியார் பள்ளிகளை வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு அரசு பள்ளிகளை முன்னேற்றத்துக்கு ஏதாவது இது பண்ண முடியுமா ஐயா? அதை பத்தி இது நாம சொல்றதை தவிர வேறு ஒண்ணு சொல்ல இயலாதியா. நான் இதை இன்னொரு செய்தியாக சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துல பேசிட்டு இருக்கிற பொழுது அந்த பள்ளி ஆசிரியர், என் கூட வந்திருந்தவர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் கருணைசாமி ஐயா அவர்கள், இந்த பள்ளி குழந்தைகள் எல்லாம் ஒரு கலாமை போல, ஒரு காந்தியை போல ஒரு பெரிய அளவில் வர வேண்டும் என்று பேசினாங்க.
அப்ப அந்த பள்ளியில இருந்த ஒரு ஆசிரியர் சொன்னாரு, நீங்க அவரை போல வரணும், இவரை போல வரணும் அப்படின்னு சொல்றீங்களே, யாராவது ஒருத்தர் ஒரு ஆசிரியரை போல வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டார். இப்ப நான் அதற்குரிய கருத்தை முன்வைத்தேன். ஒரு கருத்து என்னன்னா, ஆசிரியர்கள் தற்காலத்தில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள், எனவே ஆசிரியர்களை போல் இருக்கக்கூடாது என்று சொன்னேன். இது நான் வைத்த கருத்து ஒரு சிக்கலானதுதான். அவர் பட்டுன்னு முழிக்கிறார். என்னன்னு கேட்கிறேன், உங்க குழந்தை எங்க படிக்குதுன்னு கேட்கிறேன். அவருடைய குழந்தை ஆங்கில வழி பள்ளியில் படிக்கிறது. நீங்கள் இப்படி சிந்தனைப்படி செய்து பாருங்கள். அரசு பள்ளிகளில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு அவர்கள் தமிழில் வழியில் படித்துத்தான் ஆசிரியர்களாக வந்தார்கள். இன்றைக்கு கை நிறைய ஊதியம் பெறுகிறார்கள். தமிழ்நாட்டு அரசின் அந்த பணத்தை தான் அவர்கள் பெறுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் பயின்று வந்த வழியில் அவர்களே சேர்க்கவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு ஊக்கம் வரும் என்று கருதுகிறீர்கள்? இது ஒன்று இது நமக்கு நாமே திருந்த வேண்டிய நிலை, அரசிடம் முன்வைக்க வேண்டிய நிலை. இது மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். நிறைவு பகுதி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். கேள்வி கேட்பதில் தான் சிக்கலே இருக்கிறது. அதனால் கேட்பதற்கு கொஞ்சம் அச்சம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. நல்லதுங்க. நம்ம நன்றி உரைக்கு போயிடலாங்க ஐயா. வணக்கம்மா. ஒரு கருத்து சொல்லாமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அறிஞர் பெருமக்களுக்கு இனிய வணக்கம். என்னுடைய பெயர் கற்பூர பூபதி. தேனி மாவட்டம் சின்னமனூரில் வசித்து வருகிறேன். மிக சிறப்பான தனித்துவமான உரை. 2016 தான் ஐயா புலவர் இளங்கோவன் அவர்கள் அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அதன் பின்னர் எங்கள் சின்னமனூரில் நடைபெற்ற திருக்குறள் தகவல் பலகையை ஐயா அவர்கள் திறந்து வைத்தது மறக்க முடியாத நிகழ்வு. அன்று முதல் ஐயா அவரின் நட்பின் வாயிலாகவும் அறம் சார்ந்த தமிழ் பணிகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மூல காரணம் தமிழும் குரலும் தான். ஐயா அவர்களின் தலைமையிலான பெருமைமிகு தேனி வையை தமிழ் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றியுரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக படம் பிரிவின் பொறுப்பாளர் செல்வி சங்கீதா சௌரிநாதன் அவர்களை அழைக்கின்றேன். தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுத்த இவ்வார தொன்மை பேசுவோம் இணைய வழி கருத்தரங்கத்தில் தேனி மாவட்டத்தில் தமிழ்கழக முயற்சிகளும் வையை தமிழ்கழக செயல்பாடுகளும் என்ற தலைப்பில் பல செய்திகளை பகிர்ந்து கொண்ட வையை தமிழ் சங்க நிறுவனர் சா. இளங்குமரன் ஐயா அவர்களுக்கு எமது நிறுவனம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இக்கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு தங்கள் ஐயங்களை கேட்டறிந்து கொண்ட பங்கேற்பாளர்களுக்கும் எமது நிறுவனம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு இணைய வழி கருத்தரங்கில் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம். மகிழ்வும் நன்றியும். அருமையான இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த பெருமக்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி, வணக்கம், வாழ்த்து. நன்றி.